ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஹெச் அதாவது பாண்டிச்சேரி ஜிப்மர்லேருந்து வந்திருக்க கவர்மெண்ட் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்றைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நேற்று தான் வந்துச்சு. 19/7/2024 நேற்று தான் வந்த வீடியோ. இன்றைக்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இதை மிஸ் பண்ணாதேங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம்னா இந்த டீட்டெயில்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, zipmer.edu.in அந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஆஃபீஸ் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எனி குவாரிஸ் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதோட எண்டு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மந்த்து 19/8/2024 சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th மந்த்தே வந்துடும், 2ஆம் தேதிக்குள்ளே. அண்ட் தென் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 14 வந்துடும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக 2 மந்த்து கேப் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பிளான் போட்டு பண்ணிங்கன்னா அசால்ட்டாக அடித்து தூக்கிடலாம். ஸோ பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஆஃபீஸர், ஜூனியர் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட், நர்சிங் ஆஃபீஸர், ட்விட்டர், அண்ட் தென் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸு, அனஸ்தீசியா டெக்னீஷியன் அதாவது ஓடி டெக்னீஷியன்லாம் இருக்காங்களா அவங்களாம், ஆடியோ டெக்னீஷியன், அண்ட் தென் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், ஃபார்மசிஸ்ட் நமக்கான இது பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட், அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி லெபார்ட்டரி டெக்னீஷியன், அண்ட் தென் ஸ்டெனோகிராஃபர், கார்டியோகிராஃபிக் டெக்னீஷியன். ஃபார்மசிஸ்ட் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6 வேக்கன்சி. அதில் வந்து 1 யூஆர் அண்ட் தென் 4 ஓபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த 1 பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இப்போ எத்தனை போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209 போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜிப்மர்லேருந்து. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த படிப்பு கீழே வராங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க அப்ளை பண்ணி இது பண்ணட்டும். பிடபிள்யூடி அதாவது டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மொத்தம் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃபார்மசிஸ்ட்டில். நர்சிங்கில் வந்து 23 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இதிலே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 80% ஆஃப் த நர்சிங் ஆஃபீஸர் ரிசர்வ்டு ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட். அதாவது டோட்டலாக வந்து இங்கே 154 இருக்குது. இதில் வந்து 80% வந்து ஃபீமேலுக்கு தான் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் 20% தான் மேலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், அண்ட் தென் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பே ஸ்கேல் அதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே குட் பே ஸ்கேல் தான். எல்லாம் குரூப் பியில் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் டிகிரி கேட்டிருக்காங்க. சில இதுக்கு வந்து நர்சிங் ஆஃபீஸர் பாருங்கள், பிஎஸ்சி நர்சிங், அண்ட் தென் நீங்கள் டிப்ளமாவும் இருக்கலாம் வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து 44,900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நர்சிங் அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட்டு ஒரு படிப்புக்கும் என்னென்ன வேணும் அப்படின்னு நான் ஃபுல் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து ஜென்ரலாக என்ன எல்லாத்தையும் பற்றி பேசியிருப்பேன். அண்ட் தென் வந்து அந்த ட்விட்டர்ஸ் என்னென்னலாம் படிச்சிருக்கணும், அண்ட் தென் இதுக்கும் எல்லாத்துக்குமே நல்ல பே ஸ்கேல் தான். எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ் பாருங்கள், பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியாலஜி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், எலக்ட்ரானிக் ஃபிசியாலஜி, நியூக்ளியர் மெடிசன்,
நெக்ஸ்ட்டு அனஸ்தீசியா டெக்னீஷியன் வந்து டிகிரி கேட்டிருக்காங்க ஆர் டிப்ளமோ வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் எல்லாமே அப் டு வந்து 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆடியோலஜி டெக்னீஷியனுக்கு வந்து ஏஜ் வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் தான் 25 இயர்ஸ் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து நாலேஜ் இன் தமிழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட். இதுக்கு வந்து டிகிரி இன் ஃபார்மசி வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஆர் டிப்ளமோ வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 29,200 சொல்லியிருக்காங்க. அதாவது லெவல் 5. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி லெபார்ட்டரி டெக்னீஷியன், ஸ்டெனோகிராஃபர். இது வந்து எனி யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அதாவது 12th முடித்தவங்க. இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் மட்டும் வைப்பாங்க. உங்களுக்கு ஸ்டெனோ கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அதுக்கான டிக்டேஷன் அண்ட் தென் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பீரியட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 25,000 அப் டு 26,000. ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கார்டியோகிராஃபிக் டெக்னீஷியன். அதுக்கு வந்து பிஎஸ்சி நீங்கள் கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 25,500. அண்ட் தென் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட் மஸ்ட் அட்டைன் த மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 19/8/2024 உங்களுக்கு வந்து 18 வயசு ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பாஸ் மார்க் அதாவது எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் வந்து யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தால் 50% எடுத்துருக்கணும். அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லேயும் சரி ஸ்கில் டெஸ்ட்லேயும் சரி. ஸ்கில் டெஸ்ட் யாருக்கு வைப்பாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் யாருக்கு வைப்பாங்க அப்படின்ட்டு நான் கீழே சொல்கிறேன். லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் சொல்கிறேன். அண்ட் தென் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 40% எடுத்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்கில் டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே 50% நீங்கள் கம்பல்சரி எடுத்துருக்கணும். அண்ட் தென் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அது டீலாக பார்த்துக்குங்க நோட்டிஃபிகேஷனில். நெக்ஸ்ட்டு ஒரு கேட்டகரி பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த http://zipmer.edu. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது 19/8/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 மேக்ஸிமம். அண்ட் தென் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 1,200 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜு அப்படின்னு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் அப்ளிகேஷன் காஸ்ட் இல்லை. இது என்னென்ன மோட்லாம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் யூபிஐ. நீங்கள் வந்து கூகுள் பே வச்சு கூட நீங்கள் வந்து ஃபீ வந்து பே பண்ணலாம். அண்ட் தென் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக படிங்க. ஏன்னா அப்லோடிங் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து டு பி கேப்சர்ட் ரியல் டைம் ஃபோட்டோகிராஃபி பை வெப்கேம். அதாவது எஸ்எஸ்சியில் அந்த லைவ் ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் தென் ப்ரீ சேவ்டு ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபி, கலர் ஃபோட்டோகிராஃபி ஆஸ் பர் த இமேஜ் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேப்சர் ஃபோட்டோ, ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் ஒரு பர்சனாக மட்டும் நிற்கணும், 2 பேர் சேர்ந்துலாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரிலாம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இமேஜ் மஸ்ட் கண்டெயின் த ஃபுல் ஃபேஸ், இயர், நெக், ஷோல்டர் ஆஃப் த என்ட்ரன்ஸ் ஃப்ரண்டல் வியூ ஆஃப் நியூட்ரல் நான் ஸ்மைலிங் எக்ஸ்பிரஷன். அதாவது வந்து நீங்கள் ஃபுல் ஃபேஸ் உங்களுக்கு தெரியணும் வித் ஷோல்டர் அண்ட் தென் ஹெட்டு. நீங்கள் வந்து ஸ்மைல் வந்து லைட்டாக தான் பண்ணியிருக்கணும், ஃபுல் ஸ்மைல் இருக்கக்கூடாது. அண்ட் தென் வித் ஐஸ் ஓப்பன், ஐஸ்லாம் ஓப்பனாக இருக்கணும். டைரக்டட் அட் த கேமரா.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து நீங்கள் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதாவது டேட் ஆஃப் பர்த்துன்ற பார்த்தீங்க டேட் ஆஃப் கேப்சர் ஆஃப் இமேஜ், நீங்கள் என்றைக்கு அந்த ஃபோட்டோவை எடுக்கிறீங்களோ அதான டேட் இருக்கணும். அதை வந்து நீங்கள் அந்த பேப்பரில் பிடிச்ச மாதிரி நின்று எடுக்கணும். ஃபோட்டோ வந்து அதுமாரி 80 கேபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் நீங்கள் வந்து டிசபிலிட்டி கேண்டிடேட்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட்டு. இது எல்லாமே வந்து 800 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டிஸ். நீங்கள் எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், பெங்களூர், ஹைதராபாத், திருவனந்தபுரம், திருச்சூர், கொச்சி, கோழிக்கோட், கொல்லம் அண்ட் கண்ணூர். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் சென்னை 1, கோயம்புத்தூர் 2, மதுரை 3, சேலம் 4, திருச்சிராப்பள்ளி 5, திருநெல்வேலி 6, வேலூர் 7. தமிழ்நாட்டில் மட்டும் 7 சென்டர் போட்டிருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு அந்த டேட் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் லாஸ்ட்டாக சப்மிட் கொடுக்கும்போது டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் நேம் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது நீங்கள் கம்பல்சரி எதனா ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இது எடுத்துகிட்டு போயிட்டே ஆகணும். அதாவது பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பேங்க் பாஸ்புக் ஆஃப் நேஷ்னலைசேஷன் பேங்க் வித் அட்ரஸ் அண்ட் ஃபோட்டோ அண்ட் டேட் ஆஃப் பர்த். இதில் எதனா ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டே ஆகணும். அண்ட் தென் வந்து எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தெளிவாக படிங்க. இல்லை இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிஃபோர் எக்ஸாம் வந்து அந்த மார்க் டெஸ்ட்டு ஜஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் மார்க் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் மார்க்குக்கு வந்து 4 மார்க் கொடுக்குறாங்க. இதுவே ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா -1 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு 0 மார்க்கு. இது வந்து டோட்டலாக வந்து நீங்கள் 200 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. அதில் 70% வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வரும். அதாவது நர்சிங்னா நீங்கள் நர்சிங் சப்ஜெக்ட்லேருந்து 70% வரும். மிச்ச 30% வந்து அந்த மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் எபிலிட்டி அதெல்லாம் வரும். ஸோ வந்து அது டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இது மெத்தட் ஆஃப் ரிசால்விங் டைஸ். இன்கேஸ் 2 பேர் ஒரே மார்க் எடுத்துட்டிங்கன்னா டை ஆகிடுச்சுன்னா இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏஜு லெஸ் நெகட்டிவ் மார்க்கு அண்ட் தென் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிலீஸ் பண்ணதும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு அண்ட் தென் சில பேருக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது வந்து நான் சொல்கிறேன், அந்த இருங்க. மிஸ்கண்டக்ட் பண்ணால் என்னென்ன பண்ணுவாங்க, அண்ட் தென் டிஸ்குவாலிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், அண்ட் தென் வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்கேஸ் பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதாவது உங்களுக்கு காசு வந்து டெபிட் ஆகிடுச்சு, பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா இந்த என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதான் ஃபார்மு, அப்ளிகேஷன் ஃபார்மு. இது ஃபில் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இல்லை கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணி சொன்னோன்னா அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ட்ரான்சாக்ஷன் நம்பரு, நேம் ஆஃப் கேண்டிடேட்டு, ட்ரான்சாக்ஷன் ஐடி இதில் வந்து எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அவ்வளோதாங்க, நோட்டிஃபிகேஷன் எண்டுக்கு வந்துட்டோம்.
ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டு யாராருக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, யாராருக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இது போன இயர் நடந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்திருக்கேன் டீட்டெயிலு. ரிலவென்ட் சப்ஜெக்ட் வந்து 70%, அண்ட் தென் மற்ற ஜென்ரல் நாலேஜ், இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் மேக்ஸ் வந்து 30%. அந்த ஜென்ரல் ஏரியாஸ்லேருந்து என்னென்னலாம் வந்து எப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 100 MCQ. உங்களுக்கு டோட்டல் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour, அதாவது 90 minutes கொடுக்குறாங்க. அண்ட் தென் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வந்து ஜூனியர் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு, ஜூனியர் ஃபிசியோதெரபிஸ்ட், அதாவது போன இதில் போனது. இதெல்லாம் வந்து இதுமாரி டிகிரிக்கெலாம் பண்ண மாட்டேன். ஃபார்மசிஸ்ட்லாம் கிடையாது. அண்ட் தென் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்குலாம் கிடையாது. யாருக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நர்சிங் ஆஃபீஸருக்கு இருக்கும், அண்ட் தென் எம்எல்டிக்கு இருக்கும், ஸ்டெனோகிராஃபர் கண்டிப்பாக இருக்கும், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இதெல்லாம் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில். இவங்களுக்குலாம் இருக்கும். ஸோ வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.